எழுதுங்க. அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னா கவனிங்க. ஓகேவா பாருங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை ஓகேவா தன் பாடல் வகை பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா எளிய தமிழ் இல்ல, எல்லாம் புரியுமா தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை தான் பாடல் மூலம் பாடினது யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே மாதிரி திரையிசை பாடல்களில் உழைப்பாளின் உயர்வை போற்றியவர். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எளிய தமிழ்ல சமூக கருத்தை பரப்பியிருக்காரு. அதே மாதிரி தன் திரையிசை பாடல் வாயிலாக உழைப்பாளிகளோட உயர்வை போட்டிருக்காரு. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். அதே மாதிரி திரையிசை பாடல் வாயிலாக உழைப்பாளிகளோட உயர்வை போற்றியவர். இவருக்கு என்ன சிறப்பு பெயர்? மக்கள் கவிஞர். ஓகேவா எழுதிங்க. காலம் எழுதிங்க. 13/4/1930. 13/4/1930. 8/10/1959. 8/10/1959. எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு? ஜஸ்ட் ஒரு 20-30 வருஷம் கூட கிடையாது. ஓகேவா காந்தி கவிஞர், நாமக்கல் கவிஞர். உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லுறேன், தனியாக கொடுத்துறேன். காந்திய கவிஞர் அதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் வேணாம், ஷார்ட்கட் போட்டு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா இவர் 1954 பாரதிதாசன் வந்து இவரை அறிமுகப்படுத்துறாரு. பாரதிதாசன் வந்து இவரை அறிமுகப்படுத்துறாரு. படித்த பெண் அப்படிங்கிற ஒரு படம் மூலம் இவரை அறிமுகப்படுத்துறாரு. படித்த பெண் அறிமுகம் செய்தது யாரு? பாரதிதாசன். 1954 படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படம், அதன் முதல்ல பாட்டு எழுதுறாரு. அறிமுகம் செய்தது யாரு? திரைக்கு அறிமுகம் செய்தது யாரு? பாரதிதாசன். பெற்றோர் எழுதிங்க. அருணாச்சலம், விசாலாட்சி. பெற்றோர் யாரு? அருணாச்சலம், விசாலாட்சி. படமா திரைப்படம். ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதுறாரு இந்த படத்தெல்லாம். அறிமுகம் செய்தது யாரு? பாரதிதாசன். இது கேட்ட கொஸ்டின். ஊர் செங்கப்படுத்தான் காடு. ஊர் செங்கப்படுத்தான் காடு. சரி, இந்த பட்டம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் கவிஞர்னா ஜீவானந்தம். ஜீவானந்தம் தெரியல. காடு காடு அப்படிங்கிறது ஊர். செங்கப்படுத்தான் கேட்ட கொஸ்டின். செங்கப்படுத்தான் காடுங்கிறது ஊரு. இவரை மக்கள் கவிஞர் போட்டு சொன்னது யாரு? ஜீவானந்தம். லெவன்த் 12th பாருங்க. பழைய இது இருக்க இது இந்த கொஸ்டின் வச்சிருக்கீங்களா? லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின் வச்சிருக்கீங்களா? அதுல இருக்கும் பாருங்க. சிவை தாமோதரனார். ஏன் என்னாச்சு? அப்படி சொன்னீங்களா? அதை பார்க்க சொன்னேன். புக் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். உங்களை கொஸ்டின் எங்கிருந்து எடுத்துக்காங்க பார்க்க சொல்றேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு புக்கில் பேக் சைடும் ஒவ்வொரு இது இருக்குல்ல, நான் அதுல கொஸ்டின் அடிக்கடி வந்துட்டு இருக்குது. அது மாதிரி கொஸ்டின் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. வேற இவருக்கு என்ன சிறப்புனா திரையிசை திருவள்ளுவர் ஒரு சிறப்பு இருக்கு. திரையிசை திருவள்ளுவர். இதுனா உடுமலை நாராயண கவி கொடுத்திருப்பாரு இந்த பட்டம். இதெல்லாம் சிறப்பு பேர். யாரும் சொன்னாங்க. சரி, ஜீவானந்தம் மக்கள் பட்டம் கொடுத்தாரா? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். இது கேட்ட கொஸ்டின். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா.
கேட்ட கொஸ்டின். பாரதியடா சொன்னது யாரு? பா ஜீவானந்தம். மக்கள் கவிஞர் சொல்றாரு. யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை மக்கள் கவிஞர் பட்டமும் கொடுத்திருக்காரு பா ஜீவானந்தம். அது இல்லாம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா. இது கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி இவரை யாரும் அறிமுகம் செஞ்சாங்க? பாரதிதாசனா? இப்ப இது வந்துட்டு பாரதிதாசன் கொடுக்கலாம். அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னார்னா, எனது எனது ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவார். எனது வலது கை. இது கேட்ட கொஸ்டின். இது எல்லாமே கேட்ட கொஸ்டின். இது கேட்க போற வாய்ப்பு இருக்கு. பொது உடைமை தோழர் கருணாநிதி. பொது உடைமை தோழர் கருணாநிதி. கருணாநிதி இவரை சொல்றது எல்லாமே இவரை சொல்றதுதான். கீழே நேம் எழுதுறது யார் சொன்னாங்க அதான். புரியுதுங்களா? நிறைய பேர் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஓன சொல்லாமா? ஃபர்ஸ்ட் மக்கள் கவிஞர் யார் பட்டம் கொடுத்தா? பா ஜீவானந்தம். அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு? நீ மீண்டும் தோன்றிய பாரதியான்னு சொல்றாரு. முதல்ல திரைப்படத்துக்கு அறிமுகம் செய்த யாரு? பாரதிதாசனா? எந்த நூல்ல? எந்த திரைப்படம்? படித்த பெண்ணா? எப்ப? 1954. அவரு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? என்னோட வலது கை அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி தெரேசு திருவள்ளுவர் சொன்னது யாரு? உடுமலை நாராயண கவி. புரியுதுங்களா? உடுமலை நாராயண கவி. அதே மாதிரி இங்க என்ன சொன்னாங்க? பொது உடைமை தோழர் சொன்னது யாரு? மு கருணாநிதி. இவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, நான் பேட்டை நின் கோட்டை அப்படின்னு சொல்லுவாரு. நான் பேட்டை நீ கோட்டை. உடுமலைப்பேட்டையா நாராயண கவியா? நான் பேட்டை நீ கோட்டைன்னு சொல்லுவார். இவரை சொல்றாரு. உடுமலைப்பேட்டை, நான் பேட்டை நீ கோட்டை. ஓகேங்களா? சரி, புக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எளிய தமிழ்ல சீர்திருத்த கருத்துக்கள்ல பரப்பியிருக்காரு. தன் திரைப்பட வாயிலாக உழைப்பாளரோட உயர்வை போட்டிருக்காரு. ஓகேவா? யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருக்கு என்ன சிறப்பு பெயர்? ஃபர்ஸ்ட் மக்கள் கவிஞர். பட்டம் கொடுக்கிறது யாரு? பா ஜீவானந்தம். திரையசி திருவள்ளுவர் பட்டம் கொடுத்தது யாரு? உடுமலை நாராயண கவி. அதே மாதிரி இவர் என்ன சொன்னாரு? பொது உடைமை தோழன் சொல்றாங்க. சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா பாரு. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா சொன்னது யாரு? பா ஜீவானந்தம். அதே மாதிரி எனது வலது கைன்னு சொன்னது யாரு? பாரதிதாஸ். அதே மாதிரி நான் பேட்டை நீ கோட்டை சொன்னது யாரு? உடுமலை நாராயண கவி. ஊருங்க செங்கப்படுத்தான் காடு. காலம் எப்ப? 13/4/1930 to 8/10/1959. பெற்றோர் அருணாச்சலம் விசாலாட்சி. எழுதிட்டீங்கன்னா போலாமா? ஓகேவா? ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அப்புறம் உள்ள போய்க்கலாம். ஓகேவா? இதுல என்ன வார்த்தை அதிகமா இருக்குது? விடாதே இருக்கா பாருங்க. விடாதே, கூடாது, வேணும், வேண்டும் இருக்கா? அந்த வார்த்தை வந்துட்டாவே யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரியுதுங்களா? விடாதே, கூடாது, வேணும், வேண்டும். இந்த வார்த்தை வந்துட்டாவே யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இப்போ லைன் பார்த்தலாம். இது பார்ட் லைன் தான். படத்துல வர அந்த பார்ட் லைன்ஸ் தான். சேம் டூமா 3 டைம் புக்ல கையில எப்பயும் வச்சுங்க, புக் முடிவு வரைக்கும். ஓகேவா? பாருங்க. ஏட்டில் படித்ததோடு நீ இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. சொல்லுங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளில் மொழிதலிலும் மாறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது. ரிப்பீட் பண்ணுங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது. துன்பம் வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். ஓகேவா? இந்த வார்த்தைக்கு ஆன்சர் வச்சுக்கோங்க. தலைப்பு என்னது? நமக்கு துன்பம் வெல்லும் கல்வி தானே. தலைப்பு என்னது? துன்பம் வெல்லும் கல்வி. ஓகேவா? துன்பம் வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியில் வான்முகட்டை தொட்டிட வேண்டும்.
வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேண்டும். அறிவு வளர்ச்சியில் பான்முகத்தை தொழிட வேண்டும். அடுத்து பாருங்க, வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர விருதுகள் வர பெருமை வர இதெல்லாம் வேணும். மேதைகள் சொன்னது போல் நீ விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் அப்படி ஆரம்பிங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இந்த லைன் கொடுத்துட்டு பாரதியார்னா முடிஞ்சு போய் அடிச்சிருவீங்க. பாரதியாரா பாரதிதாசன் குழப்பம், பட்டுக்கோட்டை கல்யாணம் உள்ளே எடுத்துட்டு வர மாட்டீங்க. பாத்துச்சுங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். எல்லாமே எல்லாமே படிச்சு வச்சிருங்க. ஓகேவா? இப்ப வேணும் என்னது, கூடாது விடாதே கூடாது வேணும் வேண்டும் வார்த்தை வந்துட்டா யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நம் மூத்தோர் சொல் நடக்க வேண்டும். கைப்பொருள் சரிங்க. என்ன விதி? கை பிளஸ் பொருளா கைப்பு பிளஸ் பொருளா? ஓகேவா? அப்ப என்ன விதினா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேங்களா? விதினா கைங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி. கைனா மீனிங் என்ன? ஒழுக்கம். கைனா என்னது? ஒழுக்கம். கை மீனிங் என்ன? ஒழுக்கம். ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி கசதப்ப வந்துச்சுன்னா அந்த வல்லினம் மிகும். இம்ப்ளஸ் மானமில்லா என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பா? எது விதி? ஆப்ஷன் ஆ, மானமில்லா. இங்கல்தீங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் கசதப மிகும். வல்லினம் மிகுன்னு சொல்லுவாங்கம்மா. கசதப தான் வல்லினா அந்த காசத இந்த எழுத்து மட்டும் கசதப இந்த எழுத்து வறுமொழியின் முதல் எழுத்தாக வரும். அப்ப அந்த அந்த நிலைமொழிக்கும் வறுமொழிக்கு இடையே இதை புள்ளி வச்சிருது வருமா வராதா? அதான் புரியுதுங்களா? எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது. எத்தனை சொல்லியிருக்கேன் நானு? வல்லினம் மிகு இடங்கள் மிக இடங்கள் எத்தனை சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். மண் தொடர் குடியுறவுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வேற ஓரெழுத்து இப்ப சொன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். உயிரீற்றுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வேற என்ன சொன்னா? 8 10 அப்படிங்கிற எண்ணு பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வேற வாழை மரம் சும்மா வாழை மரங்கிறது வாழைப்பழம் இப்ப வருமா வராதா? வாழைப்பழம் இப்ப வருமா வராதா? வரும். என்ன விதி? பாருங்க, வாழை அப்படிங்கிறது வாழை பிளஸ் பழம். பழம்ங்கிறது பொது பெயர், வாழைங்கிறது சிறப்பு பெயர். அப்ப வாழை ஆகிய பழம். அப்ப சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் நின்று அவற்றுக்கிடையே ஆகிய அப்படிங்கிற பண்பு உறுப்பு மறைஞ்சு வந்தா அது என்னது? இரு பெயரோட்டு பண்பு தொகை. அப்ப அதுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகும். தொகைனா என்ன சொன்ன? ரெண்டு உறுப்புக்கு ரெண்டு சொற்களுக்கு இடையே ஏதாவது ஒரு உறுப்புகள் ஏதாவது மறைஞ்சு வந்ததுன்னா அதுதான் தொகைன்னு சொன்னோமா? அப்ப இரு பெயரோட்டு பண்பு தொகை பின்னாடி வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கேன். வேற என்ன சொன்ன? அவ்வளவுதான். வேற சொல்லி இல்ல. அவ்வளவுதான். சரி, இப்படி எழுதிங்க. காமராஜர் எழுதிங்க. காமராஜர் ஹெட்டிங் போட்டுங்க. காலம் சொல்லுங்க. 1903 1903 எப்ப இறப்பாரு? 2/10/1975. ஓகேவா? அப்படி எழுதிங்க. 1976 இவருக்கு என்னது? பாரத ரத்னா விருது. அப்படி எழுதிங்க. எப்ப இறக்குறாரு? 75 இறக்குறாரு. 76 பாரத ரத்னா விருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்கன்னா இப்ப நீங்க உங்க சொந்த ஊருக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க வந்து எஸ்பி வந்து உங்களுக்கு அந்த இஜெட் புரியுங்களா? அந்த கிரேடு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க எங்க வீட்டு ரிட்டர்ன் இங்க வர வரைக்கும் அங்க ஃபுல் செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தனி ஃபிளைட்டு பாரத ரத்னா விருது உங்களுக்கு தனியே உங்களுக்கு ராஜ மரியாதை தான். இல்ல இவருக்கு சச்சின் டெண்டுல்கர் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அந்த ரீசனுக்காக தான். எல்லாமே ஃப்ரீமா. ஏன்னா நம்ம நாட்டோட உயிரை விருதே வாங்கிட்டீங்க. சரி, அப்ப காலம் சொல்லுங்க. 15/7/1903 2/10/1975. கவர்மெண்ட் தான், இந்திய அரசு தான். ஓகேவா? ஊர் எழுதுங்க. விருதுப்பட்டி.
ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் விருதுப்பட்டி. பெற்றோர் குமாரசாமி விசாலாட்சி. சரி, சிவகாமி சிவகாமி அம்மையா. படிச்சிருக்காரா? இல்ல, ஒரு 6வது 7வது தான் படிச்சிருக்காரு. ஓகேவா? சரி, ஊர்லயே ஓகேவா மெய்கண்டான் சாலை அப்படிங்கிற ஒரு பக்கத்துலயே ஒரு இது லைப்ரரி இருக்கும், அங்கதான் படிச்சிருப்பாரு. ஓகேவா? அவர் படிச்சது எல்லாமே என்னது, மெய்கண்டான் சாலை அப்படிங்கிற ஒரு நூலகத்துல தான் படிச்சார். எழுதிங்க, மெய்கண்டான் சாலைமா, மெய்கண்டான் சாலை. நான் சொல்றது இது எல்லாமே பழைய புக்கு டேட்டா. இது நூலகம். ஆமா, பேரு மெய்கண்டான் சாலை அந்த ஒரு பேரு. சரி, காங்கிரஸோட மூத்த தலைவர் யார்? ரொம்ப தமிழ்நாட்டுல ரொம்ப பழமையான மூத்த தலைவர். ஒரு டேம் ஓபன் பண்ணிட்டாங்கல்ல, பிரச்சனை ஆச்சுல, அப்படியே பிளட் ஆச்சுல. என்ன டேம்? இப்போ பிரச்சனை ஆச்சுல, ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட உடஞ்சது இல்ல, பாலம் கூட உடஞ்சது, விசி போயிட்டு இருந்தது இல்ல ஒரு டேம். சத்தியமூர்த்தி சாகர் டேம் சொல்லுவாங்கல்ல, அது ஓகேவா? சாத்தனூர் டேம் தான் சத்தியமூர்த்தி சாகர் டேம் சொல்லுவாங்கல்ல. சத்தியமூர்த்தி அணை, ஓகேவா? இல்ல எழுதாதீங்க, இருங்க. சத்தியமூர்த்திங்கிறது எது? சத்தியமூர்த்தி சாகர் அணைன்னு சொல்லுவாங்க. அது சத்தியமூர்த்தி அவரை அரசியல் குரு. அப்ப பாருங்க, சத்தியமூர்த்தி அப்படிங்கிறது தான் என்னது, காங்கிரஸ்ல இருப்பாரு. அவரோட இங்க தமிழ்நாட்டுல அவர் ஒரு லீடர், புரியுதா, தலைவர். அவரை ஃபாலோ பண்ணி தான் என்னது முதல்ல அரசியலுக்குள்ள வருவார். இப்ப முதல்ல யாரு? காங்கிரஸுக்குள்ளதான் வர்றாரு. யாரு இவரோட அரசியல் வழிகாட்டி? யாரு? சத்தியமூர்த்தி. ஓகேவா? அவர் பேர்ல இருந்து டேம் கட்டியிருப்பாரு, சத்தியமூர்த்தி சாகர் அணைன்ட்டு. சத்தியமூர்த்தி சாகர் அணை, சாத்தனூர் டேம் கட்டியிருப்பாங்க, புரியுதுங்களா? சாத்தனூர் டேம்னு சொல்லுவாங்க. இல்ல, எது மட்டும் எழுதிங்க. இவரோட அரசியல் குறி யாரு? சத்தியமூர்த்தி. அவர் பேஸ் பண்ணி தான் இது காங்கிரஸ்ல இணைவார். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா அந்த என்ன இந்த போராட்டம், இது வெள்ளையனை வெளியேறு, எல்லா போராட்டலுமே ஓகேவா, அந்த காங்கிரஸ் நடத்திய எல்லா போராட்டலுமே இவர் கலந்துருப்பார், புரியுதுங்களா? 1920 பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இணைவார். 1920 காங்கிரஸ்ல இணைவாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதா, இது கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இவர் சத்தியமூர்த்தி அவரோட வீட்டுல குடியேற்றுவார். இது கேட்ட கொஸ்டின். சத்தியமூர்த்தி வீட்டுல இல்லத்தில் குடியேற்றியது யாருன்னா காமராஜர். முதல்ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்ப முதல்ல காமராஜர் எங்க குடியேற்றினார்னா சத்தியமூர்த்தியோட இல்லத்துல. அப்ப சைமன் எதிர்ப்பு போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன, இது ஒத்துழையாமை இயக்கம், சரி எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டாரு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்ப 1920 ஜாயின் பண்றாரு பாருங்க. 1937 ஓகேவா எம்எல்ஏ, 1937 எம்எல்ஏ ஆறாரு. அதே மாதிரி இங்க பிஜேபி லீடர் யாரு? தமிழ்நாட்டுல பிஜேபி லீடர் யாரு? அண்ணாமலையா? அது மாதிரி 1939 தமிழ்நாடோட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகிறார், புரியுதுங்களா? தமிழ்நாடோட ஐஎன்சி தலைவர். ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், புரியுதுங்களா? அதோட தலைவர். தமிழ்நாட்டோட ஐஎன்சி தலைவர் யாரு? 39 காங்கிரஸ்ல தலைவர் காமராஜர். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, இது வச்சுங்க, POK மைண்ட்ல வச்சுங்க. POK பாருங்க, 1945 சரி, POK 1945 1947 1949. ஓகேவா? இது மூணு பேர் சிஎம். ஓகேவா? சிஎம் ஆவது ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா பீனா யாரு? பக்தவச்சலம். பீனா யாரு? பக்தவச்சலம். போனா ஓமுந்தூரார். கேனா குமாரசாமி. சரிங்களா? சிஎம் ஆகிறதுக்கு யார்? இவர் தான் இது பண்றாரு, காரணமா இருக்காரு. ஏன் யோசிங்க, இப்ப எப்ப இது? எப்ப? சுதந்திரத்துக்கு முன்னாடி 2 வருஷம் தான், 2 வருஷம் 3 வருஷம் தான். நீதி கட்சி எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா? 2 வருஷம் தான் வரும். அப்ப 5 வருஷம் இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவானதுக்கு அப்புறம் தான் ஒரு மாநில அப்படிங்கறது அந்த 5 வருஷம் சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? அப்ப 2 வருஷம் தான்.
ஓமந்தூரார். ஓமந்தூர் ராமசாமி. 47, 49. சரிங்களா? சிஎம் ஆகிறதுக்கு காரணமா இருக்காரு. எழுதிட்டீங்களா? போலாமா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் அதில் 51, 52 தேர்தல் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோக்கல்ல இது நடக்குது. அப்ப முதல்ல ராஜாஜி தான் தமிழ்நாட்டில் சிஎம் இருக்காரு. புரியுதுங்களா? அப்ப ராஜாஜி பார்த்தீங்கன்னா 1954 ஓகேவா குளக்கலை திட்டம் கொண்டு வருவார். ராஜாஜி. அப்படின்னு என்ன குளக்கல்வி திட்டம் என்ன? அவங்க தொழில். இப்ப நான் சவர தொழில் சொன்னீங்கன்னா நான் அதை மட்டும் தான் பண்ணணும். அது மாதிரி புரியுதுங்களா? இப்ப டாக்டர் படிக்கிறேன்னா டாக்டர் அவங்க பிள்ளை தான் படிக்கணும்ட்டு ஒரு கொண்டாடுவார். ரொம்ப எதிர்ப்பா இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அப்ப வந்து இதை சாக்குன்ட்டு அப்ப கொஞ்சம் காமராஜ் உள்வேலை பண்ணுவார். இவரை முடிச்சு விட்டு தலைவர் இப்ப 1954 to 63 வரைக்கும் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 9 வருஷம் வந்து என்னது சிஎம். அவர் ராஜினாமா பண்ணிடுவார். ஓகே, இதனால் இந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும்? யாரு? ராஜாஜி வந்து ராஜினாமா பண்ணிடுவாரு. சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் யாரு? 53 to 54 to 63 வரைக்கும் யாரு? காமராஜர் வந்து சிஎம் இருப்பாரு. இப்போ வரைக்கும் இருக்கிற அணைகள்லாம் யார் கட்டினதான்? காமராஜர் கட்டினதான். அதுக்கப்புறம் எந்த அணையும் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. ஒரு அணை ஒரு பாலம் கட்டினாங்க, அதுவும் போயிருச்சு. இவரோட ஆட்சி காலத்துல என்னெல்லாம் பண்ணாங்க? ஓகேங்களா? ஓன போலாமா? இந்த 54 to 63 ஆட்சி காலத்துல என்னெல்லாம் பண்ணாங்க? ஓகேவா? பாருங்க, இவர் காலகட்டத்துல 2வது 3வது 5ஆண்டு திட்டங்கள் ஓகேவா நடைமுறை வந்துச்சு. ஓகேவா? இந்த தொழில்பேட்டை சிப்காட்ஸ் முதல் இவர் அறிமுகம் செய்யறாரு. தொழிற்பேட்டைகள் எங்க? கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை. தொழிற்பேட்டை அறிமுகம் செய்யறாரு. சிப்காட் சொல்லுங்களேன். சிப்காட் சிப்காட்டுமா? சிப்காட் சிப்காட் பெரம்பூர் இருக்குது ரயில்பிடி தொழிற்சாலை. பேர் என்ன? பெரம்பூர் இருக்குது ரயில்பிடி தொழிற்சாலை. பெரம்பூர்ல இருக்குல்ல ஐசிஎஃப். பெரம்பூர் ஐசிஎஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாஃப் இருக்குல்ல பெரம்பூர் ஐசிஎஃப். தொழிற்படி இந்த ரயில் பட்டி எல்லாம் ஃபுல்லா இங்கதான் தயாரிக்கிறாங்க, தெரியல? அப்ப என்னது ஐசிஎஃப்னு சொல்லுவாங்களே? ஃபுல் மீனிங் சொல்லுங்க சார். இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. ரயில்பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர்ல ஐசிஎஃப் ரயில்பெட்டி தொழிற்சாலை. அதுக்கப்புறம் என்எல்சி நெய்வேலி. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்எல்சி. நெய்வேலி சுரங்க தொழிற்சாலை, நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை இருக்குல்ல, அவரு இவர் காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி கிண்டியில பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை.
அதே மாதிரி ஊட்டியில, ஓகேவா? ஊட்டியில பாத்தீங்கன்னா என்னது, போட்டோ ஃபிலிம் சொல்லுவாங்களே, இப்பெல்லாம் இல்ல, போட்டோ ஃபிலிம் தெரியல, போட்டோ எடுப்பாங்களே அந்த ஃபிலிம் ரோல் இருக்குல்ல, போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை. ஊட்டியில, உதகையில. சரி போலாமா? சரி, இப்போ நிறைய இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா டேமும் தான் கட்டினது. ஓகேவா? வைகை டேமு, வேற வைகை அணை, சாத்தனூர், இப்போ இருக்கிற எல்லா டேமுமே மேக்ஸிமம் இருந்தது அவர் தான் எல்லாமே கட்டினது. போலாமா? நெக்ஸ்ட், சரி கல்விக்காக என்ன பண்ணாரு? ஓகேவா? முக்கியமானது மதிய உணவு திட்டம், வேற இலவச கட்டாய கல்வி. புக்களுக்கு பாருங்க, புக்களுக்கா இலவச கட்டாய கல்வி. பாலிட்டி எவ்வளவு எடுத்துருக்காங்க? பிரேம்பல் ஆரம்பிச்சிருக்காங்களா? முகப்புரை மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்களா? இலவச கட்டாய கல்வி. வேற என்ன பண்ணாங்க? சீருடை, இலவச சீருடை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் அந்த காலத்துல கிட்டத்தட்ட புக்களுக்கு 6000 ஸ்கூல் இருக்கா. புக்ல பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6000, 5000, 6000 ஸ்கூல்ல வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவாரு அப்ப இவர் 1954 எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 6000 பள்ளிகளை மூடி வச்சிருப்பாங்க ராஜா காலத்துல. அதை மீண்டும் ஓபன் பண்ணுவார். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுவார்னா ஒரு 133 மாநாடு நடத்துவார் கல்விக்காக. இத்தனை 1.5 வருஷத்துல. மாநாடு நடத்துவாரு. கிட்டத்தட்ட பல கோடிகள் அமௌண்ட் இது பண்ணுவார். புரியுங்களா? அப்ப எத்தனை 1.5 வருஷம் எத்தனை மாநாடுகள்? 133 மாநாடுகள் நடத்திருப்பாரு. தரத்துக்காக, எல்லாத்தையும் டொனேஷன் வாங்குறதுக்காக நடத்திருப்பாரு. ஒரு கான்செப்ட் என்ன, தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் ஒன்லைப்பள்ளி. ஓகே, அதே மாதிரி பாருங்க புக்லுக்கா 2 மைலுக்கு எத்தனை மைலுக்கு இருக்கா ஸ்கூல் இருக்கணும், துவக்கப்பள்ளி எத்தனை இருக்கணும்? ஸ்கூல் புக்ல பாருங்க, புக் இருக்கா, புக்ல இருக்கா? 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி. அப்ப 1 மைல் தூரத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும்? 1 மைல்ல ஆரம்ப பள்ளி. அதுக்கப்புறம் 3 மைல்ல நடுநிலை பள்ளி. ஆரம்ப பள்ளினா எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும்? 1 to 5 வரைக்கும். நடுநிலை பள்ளி அப்படின்னா தொடக்கப்பள்ளி, துவக்கப்பள்ளி ஒண்ணுதான். நடுநிலை பள்ளினா 1 to 8 வரைக்கும். ஓகேவா? அடுத்து 5 மைலுக்கு இருக்கா உயர்நிலை பள்ளியா? உயர்நிலை பள்ளினா 10 to 1 to 6 to 10. 10மா 12 கிடையாது. மேல்நிலை பள்ளி தான் 12. இப்போ 1 மைல்ல ஆரம்ப பள்ளி எத்தனை? ஆரம்ப பள்ளின்னு என்னது? 1 to 5. நடுநிலை பள்ளினா 1 to 8. உயர்நிலை பள்ளி அப்படின்னா 1 to 10வது. 6 to 10வது. அதே மாதிரி பள்ளி வேலைனால 180ல இருந்து 200 மாத்துவார். பள்ளி வேலைனால எத்தனை? 180ல இருந்து எத்தனை? 200 மாத்துவார். வேற என்ன பண்ணிருப்பா கல்விக்கு? பாருங்க, ஆசிரியர் பயிற்சி பள்ளி.
அதே மாதிரி அரசு பொறியியல் கல்லூரிகள், அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள், இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. தெரியுங்களா சார்? அதே மாதிரி நில உச்சவரம்பு சட்டம், ஓகேவா? அரசு பொறியியல் கல்லூரிகள், மருத்துவர்கள் நிறைய இது பண்ணியிருக்காரு. என்னாச்சு மேடம்? திருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி, ஓகேவா? திருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி. பள்ளி வேலை நாள் வந்து 180 நாள்ல இருந்து 200 உயர்த்திருப்பாரு. 1 மைலுக்கு இருக்க ஆரம்ப பள்ளி, 2 மைலுக்கு 3 மைலுக்கு நடுநிலைப்பள்ளி, 5 மைலுக்கு இருக்க உயர்நிலைப்பள்ளி. ஆசிய பயிற்சி பள்ளி ஆரம்பிச்சிருக்காரு. அரசு பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள். அதே மாதிரி நில உச்சவரம்பு சட்டம் ரொம்ப முக்கியமானது. கேட்ட கொஸ்டின், உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு என்ன? ஓகேவா? சோ அது வந்து 30 ஏக்கர் அப்படிங்கறத பிக்ஸ் பண்றாரு. மீனிங் புரியுதா? என் பேர்ல ஒரு 50 ஏக்கர் இருந்தா வந்து 30 ஏக்கரை ஒட்டி 20 ஏக்கர் கவர்மெண்ட் எடுத்துக்கும். புரியுதுங்களா? உங்க ஃபேமிலியில நீ பிரிச்சு கூட வச்சுக்கலாம். ஆனா ஒருத்தர் பேர்ல 30 ஏக்கர் மேல இருந்துச்சுன்னா என்னது? கவர்மெண்ட் பேலன்ஸ் இருக்கிறத கவர்மெண்ட் எடுத்துக்கும். இப்பெல்லாம் இல்ல சாப்பிடல. இப்பெல்லாம் லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்குல்ல, அதை வச்சு பண்ணிக்கலாம்ல. அதை பின்னாமி அப்படின்னு வச்சிருக்காங்களே, எழுதிங்களா? அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் போலாமா? எழுதிங்களா? அடுத்து பாருங்க, 1962 என்னது? இந்தியா சைனா வார் நடக்குமா? இந்தியா சைனா வாரா? சைனா போர் நடக்கும், ஓகேவா? அப்ப என்ன ஆகுனா, ஓகேவா, மக்கள்கிட்ட வந்து காங்கிரஸ் இந்திரா காந்தி இருப்பாங்க, சரி நேரு இருப்பாரு. காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் மேல இந்த இதெல்லாம் மக்கள்கிட்ட போயிடும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுனா, சரி நாம என்ன பண்ணலாம், மக்கள் மத்தியில போய் நம்ம கட்சியை பத்தி சேர்த்தோம் அப்படின்ட்டு, ஓகேவா? அதாவது ஒரு 1963 லாஸ்ட் எப்ப 1963 தானே அவர் பதவி காலம் லாஸ்ட் முடிச்சாரு. 63 கே திட்டம் அப்படின்னு கொண்டாரு. அதாவது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தன் பதவியை அப்படியே திறந்துட்டு கட்சிக்காக பணியாற்றலாம் அப்படின்ட்டு, ஓகேவா, கொண்டாடுறாரு. புரியுங்களா? கே திட்டம் இது காமராஜர் திட்டம் அப்படின்னு என்ன? அப்படின்னு மீனிங் என்ன? பெரிய பெரிய தலைவர்கள் வந்து என்னது, தன் பதவி, சிஎம், அமைச்சர் பதவி எதா இருந்தாலும் சரி, பதவியை திறந்துட்டு என்ன பண்ணலாம், கட்சிக்காக வந்து போராடுங்க. ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில என்னது, இந்த இந்தியா சைனா வார்ல என்னது, மக்கள் மத்தியில பேர் கெட்டு போச்சு அப்படின்ட்டு இது பண்றாங்க. இந்தியா சைனா ஏதோ நடந்திருக்கும் மேடம். நாட்டை பிடிக்கிறது பிளான் பண்ணியிருப்பானுங்க, ஏதோ நடந்திருக்கும். ஆமா, சிஎம் பதவி திறந்துட்டு பதவியை விலகிட்டு கட்சி மக்கள்கிட்ட போய், அதாவது இவரு தமிழ்நாட்டுல இந்தியா லெவல்ல போய் பேசுறேன். ஓகேவா? ஒரு 3 பேர் இருப்பாங்க. மொராஜி தேசாய் ஒருத்தர், இன்னொரு மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. தேவையில்லாம் அவளுக்கு. இவரோட திட்டத்தினால என்னது, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்னது, ஐஎன்சி என்ன பண்ணுவாங்கன்னா 39 என்னவா இருக்காரு பாருங்க. 39 தமிழ்நாடோட ஐஎன்சி தலைவரா 1963 புவனேஸ்வர் மாநாட்டுல, எங்க புவனேஸ்வர் மாநாட்டுல, ஓகேவா, அகில இந்திய அப்படின்னு மீனிங், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. அவரை இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர், கட்சி தலைவர் இவரை தேர்ந்தெடுப்பாங்க. எப்ப? 1963. புவனேஸ்வர் ஒவ்வொரு டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஐஎன்சியோட மாநாடு நடக்கும். புரியுதுங்களா?
செயற்குழு மாநாடு நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும், புரியுதுங்களா? அப்போ வந்து புவனேஸ்வர் நடக்குது 1963. அதுல வந்து இவர் ஒரு முறை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த டைம்ல 1964 நேரு இறக்குறாரு. நேரு வந்து மரணம். அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்குது பிஎம் ஆகிறதுக்கு, பிரைம் மினிஸ்டர் வாய்ப்பு கிடைக்குது. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோட நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு 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 ஸ்டேட்டை ஆள்ற அளவுக்கு தான் இருக்கு, ஒரு கண்ட்ரியா ஒரு நாட்டை ஆள்ற அளவுக்கு கிடையாது, அதனால எனக்கு வேணான்ட்டுருவார். புரியுதுங்களா? வாய்ப்பு இருந்திருக்கு. இப்ப நேரு மரணம். அந்த டைம்ல யாரை வந்து போராடலாம், யாரை வந்து அடுத்த சிஎம்ஆ போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வரும். அப்போ வந்து யாரை போடுவாங்கன்னா மொரார்ஜி தேசாய பிஎம்ஆ போடுவார். இவர் தான் தலைவர், இவர் சொல்றதான் போடுவாங்க, புரியுதா? இவர் சொல்ற ஆளு தான் பிஎம் இருப்பாங்க. அப்ப மொரார்ஜி தேசாய பிஎம்ஆ இப்ப இவர் இறந்ததுக்கு அப்புறம் பிஎம் போடுறாங்க. அவர்தான் தலைவருமா? நேரு இறந்துட்டாருமா, மரணமா? சரி, மாநாடு சொல்லுண்ணா, மாநாடு. நேரு இறந்துறாரு. இறந்ததுக்கு அப்புறம் பிஎம் ஆகணும்ல. இந்த இந்திரா காந்தியாவும் அந்த அம்மா கொஞ்சம் வேலையை காமிச்சிட்டு இருக்கோம். பட் இவர் வந்து மொரார்ஜி தேசாயை போடுவார். ஆமா, காங்கிரஸ் இல்ல, அவங்க சொல்லி. சரி, சொல்லிட்டேன். லால் பகதூர் சாஸ்திரி, லால் பகதூர் சாரி சாஸ்திரி. வேற எங்க போயிட்டேன், பிஜேபி போயிட்டேன். லால் பகதூர் சாஸ்திரி போடுவார். இவரு 1966 யாரு இந்த லால் பகதூர் சாஸ்திரி போடுவாங்கன்னா இறந்துருவார். எங்க? தாஸ்கண்ட், ரஷ்யால தாஸ்கண்ட்ல இறந்துருவார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க. சாஸ்திரி மரணம். ரிப்பீட் பண்ண பாருங்க. 1964 நேரு இறக்குறாரு. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியே என்னவோ போறாங்க பிஎம்ஆ யாரு ஒரு முறை தான் இவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப 1966 லால் பகதூர் சாஸ்திரி இறக்குறாரு. எங்க? தாஸ்கண்ட், ரஷ்யாவில். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற வழியில யார பண்ணும், இந்திரா காந்தியை பிஎம் ஆக்குறாரு. அப்ப இத்தனை தலைவர் உருவாக்கி இருக்கிறா. அதனால இந்த இவர் பேர்னு சொல்லுவாங்க த கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க. யார? த கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்குவார். யார சொல்லுவாங்க? காமராஜர் சொல்லுவாங்க. தலைவர்களை நான் எக்ஸ்ட்ரா டேட்டா தனியாக கொடுக்குறேன். இது பழைய 10th புக் இருக்கிற டேட்டா. ஓகேவா? இவ்வளோதான் இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ புக்கில் பார்க்கலாமா? போகலாங்களா சார்? எழுதிட்டீங்களா சார்? போலாமா? ஆமாம்மா, அதான்மா, அதான் சொல்லிட்டு இருக்கேம்மா, அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி அப்புறம் பாத்துக்கங்க, எவ்வளவு இல்லை. சரி, போலாங்களா? இது கேட்ட கொஸ்டின். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் சொல்றது யாருன்னா தந்தை பெரியார். கல்வி கண் திறந்தவர் காமராஜர். சரி, சொல்றது யாரு? தந்தை பெரியார். புரியுங்களா? அதுக்கப்புறம் இவருக்கு என்ன சிறப்பு பேர் இருக்கு பாருங்க. பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளன், கிங்மேக்கரா தலைவர்களை உருவாக்குவார். சரி, இவர் எப்ப பதவி வைக்கிறாரு? 54 பதவி வைக்கிறாரா? எத்தனை? கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்கூல் மூடுறாங்களா, ஓபன் பண்றாரு. இலவச கட்டாய கல்வி அறிமுகப்படுத்துறாரு. மதிய உணவு திட்டம் சொல்லிட்டேன். அதே வேற சீருடை திட்டம். அப்புறம் வேற இங்க பாருங்க, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, அது கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிய பயிற்சி நிறுவனங்கள், இதெல்லாம் ஓபன் பண்றாரு. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல கிளை ஆரம்பிங்க.
தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கி இருக்கார். எப்ப இருக்கிறாரு? 2/10/1975 இருக்கிறாரு. 76 அவருக்கு பாரத ரத்னா விருது தராங்க. அப்ப மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பேர் வைக்கிறாங்க. 1976 பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2 இடத்துல காமராஜர் அவர் வாழ்ந்த அந்த வீடும் இப்ப இங்க வள்ளுவர் கோட்டத்துல ஒரு வீடு இருக்கு. ஓகேவா? அது ரெண்டுமே என்னது நினைவிலுமா மாத்துறாங்க. ஆக்சுவலா எங்க ஒய்ஃப் அவங்க டியூட்டி பார்த்தாங்க. ஒரு டைம் போனேன். ஒரு சட்டை பாத்தீங்கன்னா நல்லா அவருக்கு நீளம் இவ்வளவு அகலத்துக்கு சாக்கு பை மாதிரி இருக்கும். ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்க, வள்ளுவர் கோட்டத்துல இருக்கு. ஓகேவா? அப்ப 2 இடத்துல அவருக்கு நினைவில்லம் இருக்கு. அது இல்லாம மெரினா கடற்கரையில அவருக்கு என்னது சிலை இருக்கு. அதே மாதிரி சிலை உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு எது சிலை உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு இவரோட பேர் வச்சிருக்காங்க. இது கேட்ட கொஸ்டின். இப்ப 2/10/2000 எங்க கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. டேட் முக்கியம். 2/10/2000. அதே மாதிரி இவர் பிறந்தநாள் இப்ப ஜூலை 5 தேசிய கல்வி வளர்ச்சி நாளா அதை கொண்டாடுறாங்க. தேசிய கல்வி வளர்ச்சி நாளா இந்த டேட்டை கொண்டாடுறாங்க. இது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 76 பாரத ரத்னா விருது. ஓகேவா? அதே மாதிரி இது சொல்லுங்க. கன்னியாகுமரியில இப்ப 2/10/2000 என்னது மணிமண்டபம் எங்க கன்னியாகுமரியில மணிமண்டபம். அப்ப ஜூலை 5 தேசிய கல்வி வளர்ச்சி நாள். இந்த தேசிய தேசிய கல்வி வளர்ச்சி நாள். தேசிய கல்வி வளர்ச்சி நாள். பேலன்ஸ் அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேண்ணா? மூதுரையா? பார்த்தலாமா? பார்த்தலாம் விடுங்க. ஓ நேரம் அங்க போயிட்டா மட்டும் பார்த்தலாம். பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நூல் பார்க்கலாம். மூதுரை. ஆசிரியர்னா மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்னது? மூத்தோர் கூறும் அறிவுரை. ஆசிரியர் யாரு? ஔவையார். ஓகேவா? இவரோட மற்ற நூல்கள் பாருங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ரிப்பீட் பண்ணுங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. ஓகேவா? மூதுரை அப்படிங்கிறது எத்தனை? 31 பாடல்களை கொண்டது. எத்தனை? 31 வெண்பாக்களை கொண்டது. 31 வெண்பாக்களை கொண்டது பாருங்க. அதே மாதிரி ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி 109 வெண்பாக்களை கொண்டது. கொன்றைவேந்தன் அப்படிங்கிறது 91 வெண்பா. இது 40 வெண்பா. வெண்பான பாடல் நீக்கம். ஆத்திச்சூடி 109 வெண்பாக்கள், கொன்றைவேந்தனா 91 வெண்பாக்கள், நல்வழிங்கிறது 40 வெண்பாக்கள். மூதுரைங்கிறது அறிவுரை. அது எத்தனை? 31 வெண்பாக்களை கொண்டது. மூதுரை ஆசிரியர் யாரு? ஔவையார். மற்ற படைப்புகள் சொல்லுங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரையா? இது ஃபுல்லாவே அறிவுரை கூறதுனால. ஓகேவா? இது மொத்த எத்தனை வெண்பாக்கள் கொண்டது? 31 வெண்பாக்கள் கொண்டது. கொன்றைவேந்தன் 91, ஆத்திச்சூடி 109, நல்வழி 40. ஓகேவா? மணி என்ன முடிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கீங்களா? ஓகேவா? ஓகே. நான் ஒரு எம்எல்ஏ. நான் எம்எல்ஏ இல்லை சிஎம்மா இருக்கிறேன். நான் 7வது தான் முடிச்சிருக்கேன். புரியுதுங்களா? இப்ப இவங்களும் படிச்சிருக்காங்க, நானும் படிச்சிருக்கேன். புரியுங்களா? ஓகே. நாட்டை ஆள்றேனா? இப்ப இந்த ஸ்டேட் யாரு? நான் தான் கிங்கா? பாருங்க. மன்னனும் மாசர கற்றோனும் யார்? இந்த அம்மா. மன்னன் நானு, மாசர கற்றோன் இவங்க. 2 பேர்த்தையும் கம்பேர் பண்றீங்க. சீர்தூக்கி பாக்குறாங்க. இவங்க நாலேஜ் நல்லா இருக்குமா? என்னோட நாலேஜ் நல்லா இருக்குமா? நான் சிஎம். என்னோட நாலேஜ் நல்லா, இவரோட நாலேஜ் நல்லா இருக்குமா? என்னை வலியுறுத்துறது யார் தான்? படிச்ச ஐஏஎஸ் தானே. இப்ப மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் ஒப்பிட்டு பார்க்கையில மன்னனை விட கற்றோன் சிறப்புடையவன். புரியுதுங்களா? இப்ப எனக்கு நான் இந்த ஸ்டேட் விட்டு வெளியே போயிட்டா சிறப்பு இருக்கா? ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணும்? எங்க போனா பிடிச்சிக்குமா? எது கையில் இருக்குது?
அந்த கல்வி இருக்கா? அதான் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை. தேசத்தை விட்டா சிறப்பு கிடையாது. ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. புரியுதுங்களா? ரிப்பீட் பண்ணுங்க. மன்னனும் மாசற கற்றோனும், மாசறனா குற்றம் இல்லாமல் கற்றோனும், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கையில் மன்னனை விட கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு எனக்கு கண் தேசமல்லால் சிறப்பில்லை. தேசத்தை விட்டா வெளியே போன சிறப்பு கிடையாது. ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ரிப்பீட் பண்ணுங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பாருங்க, இது மொத்தம் 4 லைன் இருக்கா? 4 லைன்ல ஒவ்வொரு லைன்ல எத்தனை சீர் இருக்கு, எத்தனை சொற்கள் இருக்கு? 4 இருக்கா? கடைசியில 3 இருக்கா? நல்லா பண்ணிருக்க. வெண்பானா கடைசி அடி 3 சீர், மத்த அடிகள் 2 லைனா இருக்கலாம், 3 லைனா இருக்கலாம், 5 லைனா இருக்கலாம். புரியுங்களா? எல்லா அடியும் 4 சீர், கடைசி அடி 3 சீரா இருந்தா அது வெண்பா. வெண்பானா என்ன? 2 அடி 3 அடி 3, கடைசி லைனு 3 சொற்கள், பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் 4 சொற்கள் இருக்கும். அப்படி வந்தாவே என்னது? அது வெண்பா. மாசறனா குற்றம் இல்லாமல். பிரிச்சு எழுதுங்க. மாசு பிளஸ் அற என்ன விதி? மாசு பிளஸ் அற உயிரின் உக்குரல் மெய் விட்டோல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சீர்தூக்கின் அப்படின்னு என்னது? ஒப்பிட்டு ஆராய்ந்தல். தேசம்னா நாடு, மன்னருக்குன்னா மன்னனுக்கு. படிக்கிற அவசியம் இருக்கா? ஒரு டைம் பாத்தீங்கன்னா போதும். ஏன்னா அந்த நூலான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சொல்லுங்க. மாணவர் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடம் பிளஸ் எல்லாம் இடமெல்லாம் என்ன விதி? மவ்வீறு ஊற்றலிந்து உயிரிழப்போம். ஓகே, அவ்வளவுதான். மாசற இப்ப பார்த்தோம்ல, மாசு பிளஸ் அற குற்றம் இல்லாதவர். இம் பிளஸ் இ மீ என்னது? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. என்னாச்சுமா? இடம் பிளஸ் எல்லாம். சரி, சொல்லிக்கணும். இம் பிளஸ் ஏ மே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. மாசற மாசு பிளஸ் அற உயிர்வரின் குரல் மெய் விட்டோனும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. குற்றம் பிளஸ் இல்லா குற்றம் இல்லா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சிறப்பு உடையான் இழுவிதி சேம் இதேதான். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஆப்ஷன் என்ன? சிறப்புடையான். எது? ஆப்ஷன் ஆ. அவ்வளவுதான்.